ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஆனியன், கேரட், தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். பாஸ்தாவை ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானிலை இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். பாஸ்தா செய்யணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காதனால நாங்கள் அதை செய்யாமல் இருந்தோம். சரி, இன்றைக்கி அவர் வெளியே போயிருந்தார், நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணோம். அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் அதில் சேர்த்துட்டு அந்த டொமேட்டோ அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை அதில் நல்லா கொட்டி கிளறிட்டோன்னா சுவையான பாஸ்தா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.